Hello friends, welcome back to my channel namumbusinessseiyalaam. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல நான் ஷேர் பண்ணக்கூடிய இந்த பிசினஸ் ஐடியா பாத்தீங்க அப்படினா ஒரு சூப்பரான பிசினஸ் ஐடியா மட்டும் இல்ல, இது வந்து பாத்தீங்க அப்படினா ஒரு லைஃப் டர்னிங் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படினு சொல்லலாம். நான் சொல்லப் போற இந்த விஷயத்தை நீங்க கேட்டிங்க அப்படினா இந்த பிசினஸ்ல இருந்து 15 லட்சம் ரூபாய் ஒரு மாசத்துக்கு earn பண்ண முடியுமா டர்ன் ஓவர் அப்படின்னு யோசிப்பீங்க. இன்னொன்னு ஐடி வேலையெல்லாம் விட்டுட்டு இந்த பிசினஸ்ல யாராச்சும் செய்வாங்களா அப்படின்னு நீங்க யோசிப்பீங்க. ரெண்டு. ஆனா இது ரெண்டுமே ஒருத்தங்க பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பா வந்து எந்த பிசினஸையும் வந்து குறைஞ்சது இது ரொம்ப மேலான பிசினஸ் அப்படின்றது கிடையாது. பிசினஸ் அவ்வளோதான். அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை வச்சு நீங்க ஒரு பிசினஸ்ல அதுக்கு தேவையான உங்களுடைய இன்புட் எல்லாமே நீங்க போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களாலையும் இந்த மாதிரியான அமௌண்ட் வந்து earn பண்ண முடியும். ஸோ இது என்ன பிசினஸ் அப்படின்றத பார்க்கலாம். இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க, இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணனா கீழே தெரிய ரெட் கலர் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்ஸாக கிடைச்சிடும். ஸோ தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க 2 பேர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஐடி ஜாப்ஸ் ஒர்க் பண்ணி அதுலேருந்து அவங்க ஜாபை குவிட் பண்ணிட்டு கருவாடு வியாபாரத்துக்கு வந்திருக்காங்க. கருவாடு வியாபாரம்னா நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். நம்ம நார்மலாகவே வந்து சொல்லுவோம் இல்லைங்களா, மீன் விற்கிறவங்க, கருவாடு விற்கிறவங்க, கறிக்கடை விற்கிறவங்க நார்மலாகவே சொல்கிற மாதிரி தான் நிறைய வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்ளம்ஸ் வந்திருக்கு. ஆனால் அதெல்லாம் ஓவர்டேக் பண்ணி எப்படி இந்த பிஸ்னஸில் சாதிச்சாங்க அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். யூஸ்வலாக ஒரு கருவாடு வியாபாரம் அப்படின்னா நம்ம எப்படி பண்ணுவோம், ஹோல்சேலாக மார்க்கெட்டில் விற்பாங்க. அந்த மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்து 10 ரூபா அட்டை அப்படின்ற மாதிரி ஒரு அட்டைக்கு 12 ஷீட்டு, ஒரு ஷீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 12லேருந்து 20 10 ரூபா குட்டி குட்டி பேக்கெட்ஸ் இருக்கும் வச்சுருப்போம். ஒரு கடைங்களுக்கு கொடுத்தோன்னா 70 ரூபா வரும். அதில் வந்து ஒரு அட்டைக்கு வந்து 30 ரூபா மார்ஜின் நமக்கு கிடைக்கும். ஸோ ஒரு நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 100 அட்டை கொடுக்குறீங்க அப்படின்னா 3000 ரூபா உங்களுக்கு லாபம். இது வந்து ஒரு ஸ்மால் ஸ்கேலில் குடிசை தொழிலில் நிறைய பேர் பண்ணிகிட்டு இருக்கிறது தான். இன்றைக்கும் நிறைய பேர் இதை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து அப்படியே ஒரு சைடு வந்து இந்த பிஸ்னஸ் போயிட்டுருக்கு. ஆனால் இவங்க அப்படி இல்லை, இதில் வந்து ஒரு யூனிக்னஸை கொண்டு வர பார்த்தாங்க. என்னென்னா யூஸ்வலாகவே நம்ம கருவாடு அப்படின்றது என்ன பண்ணுவாங்க, வேஸ்டேஜாக சேல்ஸே ஆகாத ஸ்பாயில்டாக இருந்த ஒரு ஃபிஷ்ஷை ட்ரை பண்ணி அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கருவாடாக கொடுப்பாங்க. அந்த மாதிரியான கருவாடு, குவாலிட்டியே இல்லாமல் இருக்கிற கருவாடு நம்ம கொடுக்கக்கூடாது, நம்ம ஒரு குவாலிட்டியான கருவாடாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பர்சன்ஸை தேடி இருக்காங்க. அந்த மாதிரி நேரத்தில் அவங்களுக்கு கொஞ்ச நாள் கழித்து ஒரு நல்ல குவாலிட்டியாக இவங்க கேட்குற ஒரு குவாலிட்டிலையும் ப்ரைஸ்லையும் வந்து சப்ளை பண்ணுற ஒரு பர்சன்ஸ் கிடச்சிருக்காங்க. அது மூலயமா வச்சு அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்டார்ட் பண்ணதும் அதோடு முடிஞ்சு நல்லா சப்ளை பண்ணுறதுக்கு ஒரு ஆள் கிடச்சிருச்சு அப்படின்னு செல்ஃப் ஹெல்ப் குரூப் மூலயமா இந்த சுய உதவி குழுலாம் சொல்லுவோம் பார்த்தீங்களா, ஒரு 10 பர்சன்ஸ் வச்சுட்டு அந்த கருவாடை எப்படி ஏர்டைட் கண்டெய்னரில் வாசம் இல்லாத அதை பேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சாங்க. ஸோ இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஏன் வாசம் இல்லாமல் பண்ணணும், கருவாடுனாலே ஸ்மெல் தானே வரும் நமக்கு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். கரெக்டு தாங்க. ஆனால் மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கருவாடு ஏன் ஏர்டைட் கண்டெய்னரில் பேக் பண்ணுறாங்கன்னா, இப்போ இருக்கிற இ-காமர்ஸ் சைட்ஸ்லாம் கருவாடு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ அதோட விலைகளும் என்னன்னு தெரியும். ஸோ கருவாடை பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைனுக்கு கொண்டு வரணும், அதோட மார்க்கெட்டை ஒன்லி அது சின்ன சின்ன பெட்டி கடைகள்லையும் மார்க்கெட்லயும் மட்டும்தான் கிடைக்கும் அப்படின்றத தாண்டி அவங்க இந்த இண்டஸ்ட்ரியை ஒரு ஆன்லைன்ல கொண்டு வந்தாங்க, ஒரு இ-காமர்ஸ் சைட்ஸ்ல கொண்டு வந்தாங்க. அதுக்கு தான் அவங்களுக்கு ஏர்டைட் கண்டெய்னர்ஸ் தேவைப்பட்டது. அப்படி அவங்க ரேப் பண்ணி ஏர்டைட் கண்டெய்னர் மூலமா போடும்போது அவங்களுக்கு அந்த ஸ்மெல் அப்படின்றத அந்த இடத்துல அவங்க கட் பண்ணாங்க. இன்னொன்று QR கோட்ஸ், ஸ்கேனிங் மெத்தட்ஸ், இந்த மாதிரி நல்ல ஒரு அப்டேட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க படித்த அந்த இன்ஜினியரிங் நாலேஜை அவங்களோட பேக்கிங்லையும் அவங்களுடைய செல்லிங்லையும் அந்த ஸ்ட்ராட்டஜியை அவங்க யூஸ் பண்ணாங்க. அப்படி யூஸ் பண்ணது மூலயமா அவங்களால பர் மந்த் பார்த்தீங்க அப்படின்னா 3 லட்சம் ரூபா ஸ்டார்டிங்கில் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவங்களால ப்ராடக்ட்ஸ் வந்து லான்ச் பண்ண முடிஞ்சது. அதாவது ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்றது நம்ம பார்க்கணும். எந்த ஒரு பிஸ்னஸ்க்கும் கொஞ்சம் ஸ்லோவாக லான்ச் பண்ண ஒவ்வொரு ஸ்டேஜில் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு இன்கம் அப்படின்றத ஏர்ன் பண்ண முடிஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 30 வெரைட்டிஸ்க்கு மேலே கருவாடு வச்சுருக்காங்க. அதோட ரேட்டுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 100 ரூபாலேருந்து 400 ரூபா வரைக்கும் ரேட்டு. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பண்ணது நெத்திலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. உப்பு இல்லாத கருவாடு. நம்ம வந்து நிறைய இடத்துல வந்து நம்ம போய் என்கொயரி பண்ணும்போது பார்ப்போம், உப்பு இல்லாத கொடுப்பா கருவாடுன்னு. ஏன்னா உப்பு போட்டு அவங்க கொடுத்தாங்கன்னா நம்ம சுடு தண்ணியில் போட்டு அதை வீட்டில் எடுக்கிறோம் அப்படின்னா கூட அதோட சதை பகுதியெலாம் போயிடும். அப்பையும் உப்பு போகுமா அப்படின்றது நமக்கு தெரியாது. ஸோ உப்பு இல்லாதது தான் நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஆனால் உப்பு இல்லாததை அவங்க தயாரிக்கணும் அப்படின்னா நிறைய வேஸ்டேஜ் ஆகும். ஏன்னா உப்பு போட்டால் தான் அது ஒரு ப்ரிசர்வேட்டிவ் மாதிரி ஆக்ட் ஆகி அது கெட்டு போகாமல் இருக்கும். உங்களுக்கு நல்ல வெயிலில் உப்பு போட்டு காய வைக்கும் போது தான் அது வந்து உங்களுக்கு கெட்டு போகாமல் அப்படி நிரந்தரமாக இருக்கும். ஆனால் இவங்களோட ஸ்பெஷாலிட்டியே பார்த்தீங்க அப்படின்னா
சால்ட் அன்சால்ட்டட், சால்ட் வந்து இல்லாததா சால்ட் உடையதா ரெண்டு டைப்பும் இவங்க பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆனால் அன்சால்ட்டட் ஃபிஷ் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரை ஃபிஷ் கஸ்டமர்ஸ்க்கு அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது, நல்லாவே தெரியும். ஆனால் இவங்க கிட்ட கிடைக்குது அப்படின்னும் போது அதுதான் டேர்னிங் பாயிண்ட் இவங்களுக்கு. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 15 லட்ச ரூபாலேருந்து 2 கோடி ரூபா வரைக்கும் ஃபர்ஸ்ட் இயரில் டேர்ன் ஓவர் பண்ணியிருக்காங்க. அதாவது 15 lakhs பர் மந்த்தும் டேர்ன் ஓவர் பார்த்தீங்கன்னா 2 கோடி ரூபா ஃபர்ஸ்ட் இயரில். அதுக்கப்புறம் ஸ்லோவாக பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸை வந்து டெவலப் பண்ணி நபார்ட் மூலயமா கொஞ்சம் செல்ஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணி ஸோ அரௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் போட்டு நல்ல ஒரு சேல்ஸ் ஸ்டெபிளைஸ்டான ஒரு இண்டஸ்ட்ரியாக வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதை ஏன் இந்த எக்ஸாம்பிள் சொல்கிறேன் அப்படின்னா கருவாடு பிஸ்னஸை பொறுத்தளவுக்கு நம்மள நிறைய பேர் யோசிக்கிறோம், இந்த கருவாடு பிஸ்னஸில் என்ன earn பண்ணிட முடியும், ஒரு 1000 ரூபா earn பண்ணுறதுக்கு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் உட்காந்துட்டு இருக்கணும் அப்படின்னு. ஆனால் நீங்கள் சாயந்தரம் வரைக்கும் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் உட்காடுறீங்க பார்த்தீங்களா, நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பர்சன். ஆனால் அந்த கருவாடியை எப்படி மதிப்பு கூட்டி அதை வந்து இந்த மாதிரி இ-காமர்ஸ் சைட்ஸ்லையோ இல்லை ஏர்டைட் கண்டெய்னர்லையோ அதோடைய ஹெட்டு டெய்ல் தலை வால் ரெண்டுத்தையும் கட் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அவங்க ரெடி டு குக் அப்படின்ற மாதிரி அவங்க கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் ஆண்டர்ப்ரனர். நம்ம வந்து ஆண்டர்ப்ரனராக ஆகணும் அப்படின்னு யோசிக்கணும், ஒரு பிஸ்னஸ் மேனோட ஸ்டாப் பண்ணிடணும்னு யோசிக்கக்கூடாதுங்க. ஸோ நீங்கள் ஆண்டர்ப்ரனராக ஆகணும் அப்படின்னா உங்கள் பிஸ்னஸை தவிர்த்து இன்றைக்கி 1000 ரூபா சம்பாரிச்சா போதும் அப்படின்றத தவிர்த்து நாளைக்கு எப்படி நம்ம சம்பாதிப்போம், நாளை கழித்து நம்மளுடைய வருமானம் எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்கள் யோசித்து உங்களோட ப்ராடக்டை நீங்கள் கொஞ்சம் வேல்யூ ஆட் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் தான் ஆண்டர்ப்ரனர். அதாவது பிஸ்னஸ் பர்சனாக ஆகிறது ஈஸிங்க, ஆண்டர்ப்ரனராக ஆகிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்கள் கொஞ்சம் யோசிச்சாலே போதும். ஸோ கொஞ்சமாக யோசிங்க, நீங்கள் என்ன ப்ராடக்ட் பண்ணாலும் சரி கொஞ்சமாக யோசிச்சு அந்த பிஸ்னஸில் எப்படி உங்களால் அதிகமான லாபம் எடுக்க முடியும் அப்படின்றத மட்டும் பாருங்கள். இது மட்டும் தெரிஞ்சாலே போதும், உங்களால் பிஸ்னஸில் சக்ஸஸ்ஃபுல்லாக கண்டிப்பாக ஆகிட முடியும். இதில் மேல் ஃபீமேல் ஏஜ் ஆனவங்க வயசானவங்க எதுவுமே தேவை கிடையாது. இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர் வச்சு செல்ஃப் ஹெல்ப் குரூப் மூலயமா பேக் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. உங்கள் வீட்லேயே ஒரு 4 பேர் இருந்தாங்க, நீங்கள் வந்து ஹோல்சேலில் கடலூர் மார்க்கெட் நமக்கு தெரியும், கருவாடு ஹோல்சேலில் விற்கிற மார்க்கெட்டோட டீட்டெயில்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஹோல்சேலாக வாங்குங்க, வீட்டில் உட்காருங்க, ஃபுல்லாக க்ளீன் பண்ணுங்கள். ஏர்டைட் கண்டெய்னர்ஸ் பாட்டில்ஸ் நிறைய வந்து பேக்கிங் பாட்டில்ஸ் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கீங்க அப்படின்னா நிறைய வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹோல்சேல் மார்க்கெட்ஸில், சென்னையில் இருக்கீங்க அப்படின்னா பாரிஸ் கார்னர், உங்களுக்கு தம்புச்செட்டி ரோடு, அந்த மாதிரி நிறைய ஏரியாஸில் இருக்குது. ஏர்டைட் கண்டெய்னர் வாங்குங்க. ஒரு 50 பீஸ் 60 பீஸ்னு உள்ளே போடுங்க. எடை வைக்கிற மிஷின் பார்த்தீங்கன்னா 750 ரூபா, ஹீட் சீலிங் பண்ணி லாக் பண்ணுற மிஷின் பார்த்தீங்கன்னா 900 ரூபா. அந்த மிஷின் வாங்குங்க, பேக்கிங் பண்ணுங்க, சட்டுன்னு உங்களோட ப்ராடக்டை நீங்கள் சேல்ஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாங்க. ஒரு சூப்பரான ஒரு பிஸ்னஸ் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டிய முதலீடு என்னென்னா உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய புதுவிதமான க்ரியேட்டிவிட்டி, அவ்வளோ மட்டும்தான். அந்த க்ரியேட்டிவிட்டியை யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்களும் ஆண்டர்ப்ரனராக கண்டிப்பாக மாற முடியும். உங்களுக்கு வந்து ஜஸ்ட்டு இதை சொல்லணுன்றதுக்காக நான் சொல்லலை, கண்டிப்பாக நீங்களே யோசிச்சு பாருங்கள். கருவாடு பிஸ்னஸ்லலாம் 2 கோடி ரூபா டிரான்சாக்ஷன்லாம் எடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மூலக்காரங்க எங்கே இருந்தாலுமே பொழைச்சிப்பாங்க. பேசிக் எஜுகேஷன் அப்படின்னு இருக்குது அப்படின்னா அவ்வளோதான். அந்த எஜுகேஷனை வச்சு எப்படி நம்ம ஃபர்தராக அதை கொண்டு போக முடியும் நம்மளோட பிஸ்னஸை அப்படின்றத யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சுன்னா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.